இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, உணவை குடி, நீரை உண் அப்படின்னு ஒரு தத்துவம். அது நம்ம முன்னோர்கள் சொன்ன தத்துவம். இது வந்து சாத்தியமா, இது உண்மையா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நிறைய பேருக்கு புரியல. அதாவது உணவை வந்து குடி, நீரை வந்து உண்ணுங்கிறாங்களே. நாம் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, நீரை வந்து குடிப்போம், உணவை வந்து உண்ணுவோம். இதானே நம்ம முன்னோர்கள் சொல்லதா சொல்லி நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் சில இந்த இயற்கை வாழ்வியலில் ஒரு உச்சத்தை கண்டவங்க, இயற்கை வாழ்வியலில் ரொம்ப வாழ்ந்தவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, உணவை குடி, நீரை உண். இது எப்படி? இது ஒருவேளை அப்படி இருந்தால் நாங்கள் கடைபிடிக்க ரெடி, சரியாக இருந்தால் கடைபிடிக்க ரெடி. ஆனால் இதோட விளக்கம் தெரிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட நிகழ்ச்சிகளில் கேட்குறாங்க. அது நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா புரிஞ்சிடும். உணவை குடி அப்படின்னா நாம் உணவை அப்படியே மென்று சாப்பிட்றோம், முழுங்குறோம். சாப்பாடை எடுக்கிறோம், வாயில் வைக்கிறோம், 2 அசை போடுறோம், உடனே முழுங்கிடுறோம். இது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது. உணவை குடினா என்ன அர்த்தம்னா, உணவை வாயில் வச்சு எச்சில் கலந்து கூழாக்கி அது நீராகாரமாக வாயிலே மாற்றி உள்ளே முழுங்கணும். அதை வந்து லிக்விட் ஃபார்முக்கு மாற்றிடணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? உணவை வந்து சாலிட் உணவாக இல்லாமல் லிக்விட் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? எச்சில் கலக்கணும். நம்ம உணவில் எச்சில் கலந்துட்டோம்னா கூழாயிடும். அப்போ அதை குடிக்க முடியும் இல்லையா? அதனால் நம்ம வந்து உணவை வந்து குடிக்க சொல்கிறாங்க. சரி, நீரை வந்து உண்ணு அப்படிங்கிறாங்களே, இது எப்படி சாத்தியம்? சரி, முதல் சொன்னதாவது கரெக்டு. 2வது சொன்னது நீரை வந்து உண் அப்படிங்கிறாங்களே, அது எப்படி? நீரை எப்படி பார்த்தாலும் குடிக்க தானே முடியுங்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு சிப்பாக வாயில் வைக்கணும், தண்ணீர் எடுக்கணும், வாயில் வைக்கணும், கொஞ்ச நேரம் வைக்கணும், எச்சில் கலக்கணும், ஒரு முடக்கா சாப்பிட்ற மாதிரியே குடிக்கணும். இன்றைக்கி அதிகமாக தைராய்டு ப்ராப்ளம் வந்தவங்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நீர் உணவையோ இல்லை வந்து சாலிடான உணவையோ சூடாவோ அதிகமாக குளிர்ச்சியாவோ உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. அப்போது அந்த பேராதைராய்டு அப்படிங்கிற அந்த சுரப்பி பார்த்தீங்கன்னா, அதோட வேலையை நம்ம அனுப்புகிற எந்த ஒரு உணவையுமே இல்லை எந்த ஒரு திரவத்தையுமே 37 டிகிரிக்கு மாற்றி அனுப்புகிற வேலை தான் அதோட வேலையே. ஆனால் நாம் அதை வேலை செய்ய விடாமல் ஒன்று சூடாகவே வேகமாக தள்ளிடுறோம், இல்லைன்னா குளிர்ச்சியாகவே உள்ளே தள்ளிடுறோம். அப்போ அந்த பேராதைராய்டுங்கிற அந்த சுரப்பி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆயிடுது. அப்போ இப்போ தைராய்டு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இதுதான் தைராய்டுக்கான முதல் காரணம். நிறைய காரணங்கள் இருந்தாலும் இது வந்து ஒரு முதல் காரணம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, தண்ணீராக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு திரவ நிலைகளுக்கு உணவாக இருக்கட்டும், ஒவ்வொரு சிப்பாக வந்து ருசித்து எச்சில் கலந்து ஒரு ட்ராப்பாக உள்ளே சாப்பிட்ணும். அப்போது அதான் அவங்க சொல்ல வந்தது. அதாவது உணவை கூழாக்கி குடிக்கணும், நீரை வந்து சாப்பாடு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கணும். அதை தான் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உணவை குடி, நீரை வந்து உண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கை வாழ்வியலில் நல்ல ஒரு உச்சத்தை கண்டவங்க சொன்ன விஷயங்கள் இது. அதனால் இது வந்து நல்ல ஒரு விஷயம். இதை முடிஞ்சால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணாலே நிறைய நோய்கள்லேருந்து நம்ம மீண்டலாம். ஏன்னா இந்த 2 விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு சாதாரண மனிதர்கள், சாதாரண வாழ்வியல் இருக்கவங்க இதை கடைப்பிடிப்பாங்கிறது சந்தேகம். ஒருவேளை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதனால் நம்ம முன்னோர்கள் எப்பயுமே விளையாட்டாக சொல்லிட்டு போன மாதிரி இருந்தாலும், சில நேரங்களில் பழமொழியாக சொன்ன மாதிரி இருந்தாலும், அது ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் குறிப்பு தான். அதனால் இதை கடைப்பிடிக்க பழகுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.